என் இறப்புக்கு பிறகாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். என்னுடைய கடைசியாக என்னுடைய உடலுக்கு நான் வணங்கும் மனித தெய்வம் நாளைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு மாலை அணிந்தால் எனது ஆத்மா சாந்தி அடையும். மீண்டும் ஒரு ஜென்மம் இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு புதிய பொண்ணனாகவே பிறக்க ஆசைப்படுகிறேன். இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்கய்யா. இந்த அண்ணனை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்களுக்கு அம்மா அப்பா உங்க குடும்பம் உங்க உறவினர்களை விட கட்சிக்காரன் பணத்தாசை புடிச்சு போய் அலையிறாயா. எவன்கிட்ட பணம் தருவானா, எவன் பதவி தருவானா அவன்கிட்ட மாறிக்கிட்டு இருக்காங்க. நேத்து வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இன்னைக்கு இந்த கட்சியில வந்திருக்கான். நேத்து வரைக்கும் ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு இந்த கட்சிக்கு வந்திருக்கான். இன்னைக்கு அந்த கட்சி அன்னைக்கு அந்த கட்சின்னு ஒவ்வொரு கட்சி மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நீ நினைச்சனா நீ கூட நின்று நல்லது செய்யணும். நீங்க நல்லது செய்யுங்க. கூட நின்று மக்களுக்கு ஒரு பிரச்சனையா போய் பேரூராட்சியில போய் மனு கொடுங்க. அரசு உதவியாளர்கள், கலெக்டர், தாசில்தார், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் உதவி பண்ணுங்க. போய் மனு கொடுங்க. உங்களோட கோரிக்கையை முன்வைங்க. அது ஒண்ணு கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த கட்சி பிரிஞ்சிருச்சு அந்த கட்சி பிரிஞ்சிருச்சுன்னு தயவு செய்து ஐயோ